ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. நம்ம விவேகானந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கன்னியாகுமரியில் கடலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கார். அங்கே தூரமாக ஒரு பாறை தெரியுது. அங்கே போய் ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறது, அதாவது தியானம் பண்ணோம் அப்படிங்கிறது அவரோட ஆசை. எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ படகோட்டி இருக்கார். அந்த படகுல என்னை கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. படகோட்டி, எனக்கு பணம் வேணும்ப்பா, அப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் உண்மையாகவே சாமியார், அதனால தான் அவர்கிட்ட பணமே இல்லை. இருந்தும் கூட சரி என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. படகோட்டி, பணம் இல்லாமல் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா, அப்போ நான் என்ன பண்ணட்டும்னு விவேகானந்தர் கேட்குறாரு. அப்போது நீந்தி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்கலப்பா, உடனே விவேகானந்தர் கடலில் குதிச்சிடுறாரு. நீந்தி போய் அந்த இடத்துல 1 மணி நேரம் பக்கம் நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 40 நாள் 48 நாள் நினைக்கிறேன். அப்படி டெய்லி அவர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நீந்தி போய் அந்த பாறைக்கிட்ட போய் உட்காந்து ப்ரே பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், யாராவது ஒரு துறவி நீந்தி போய் இந்த கடலை நீந்தி போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாறைக்கு போய் அவர் தியானம் பண்ணுறாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே டெய்லி அவரை பார்க்கறதுக்கே வருவாங்களாம். ஒரு சாதாரண மொட்டை பாறையை தனக்கு பேர் பொறிச்ச பாறையாக மாற்றக்கூடிய அற்புதம் விவேகானந்தருக்கு மட்டும்தான் அமைஞ்சது இல்லையா? தேங்க்யூ.